everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா நம்ம எல்லாருக்காகவும் பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு காட்ட போறாங்க. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சூப்பரான ரெசிபி. இதோட ப்ரொசீஜர் என்ன நம்ம கேட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா சரி, இப்போ இதுக்காக நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வரலாம். இங்கே நம்ம என்ன ஊற போட்டிருக்கோமே, என்னது இது? கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் ஊற போட்டுக்கணும். உருண்டைக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறிடுத்துனா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு எவ்வளோ ஊற போடணும்? அது சின்ன டம்ளர் 1 டம்ளர் போட்டேன். 1/2 கப் அளவுக்கு இதை ஊற போட்டுக்கணும். 100 கிராம். அப்புறம் மிளகா ஒரு 10 மிளகா போட்டுக்கலாம். காரம் வேணும், ஆனால் 10 மிளகா போட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணுன்றவங்க குறைச்சிக்கலாம் இல்லையா? அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை தண்ணியில் போட்டு வச்சாச்சு. வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். காய் போட மாட்டாங்க, நாம் வந்து காய் போட்டுக்கலாம். அம்மாத்தில் வந்து இஷ்டப்படுவோம், அதனால காய் போட்டுக்கிறோம். ஓகே, காய் இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கத்திரிக்காய் வெங்காயம் போட்டுக்கிறோம், இப்போ சேர்த்துக்கிறோம். இது இல்லாமையும் உருண்டை குழம்புன்றதை பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற போட்டு வச்சாச்சு. இப்போ எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் அரைச்சி எடுத்துட்டுலாம். நல்லா கொரகொரப்பாக நம்ம இப்போ இதை அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை மட்டும் அரைச்சி எடுத்துட்டோம். ஏன்னா வந்து கடலைப்பருப்பு கொரகொரப்பாக தான் அரைக்க போகிறோம். அப்படின்றதுனால மிளகாவை நல்லா அரைச்சி வச்சு இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும், நாங்கள் மறந்துட்டோம். ஸோ இப்போ உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? புளி கரைச்சி கொட்டின்னு இருக்கோம். மஞ்சப்பொடி தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டு, அப்புறம் உப்பு, கல்லுப்பு தேவையான அளவு. சரி, முதல்ல போட்டால் தான் கரையும் இல்லையா? ஆமாம், கரையும். சரி, அதுக்கேற்ற குழம்பு பொடி. குழம்பு பொடி எத்தனை ஸ்பூன்? 1 ஸ்பூன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி போட்டுட்டோம். பெருங்காயமும் போட்டுடலாம். இதெல்லாத்தையும் நல்லா வரணும். இப்போ நம்ம வந்து இதில் புளியை நல்லா கரைச்சி விட்டுருக்கோம். அப்புறம் மஞ்சப்பொடி, குழம்பு மிளகா அப்படி வீட்டிலேயே அரைச்சது இருக்கு இல்லையா, அதை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கல்லுப்பு, பெருங்காயம் போட்டிருக்கோம். இது இப்போ நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் என்னென்ன போடணுன்றதை பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுது. உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, சில பேர் ஆவிலையும் வேக வச்சு போட்டுவா. நம்ம இப்படி போட்டாலும் இதுவும் நல்லா வந்துடும், வெந்து வந்துடும். ஒரு உண்டையாக மேலே வரும் வெந்து. ஓ, வேக வேக ஒன்று ஒன்றா மேலே பால் பாலாக அப்படியே வந்துடும் இல்லையா? சூப்பர் சூப்பர். அப்புறம் அந்த காய்கறி நம்ம வேக வச்சிருக்கோமே, அது வந்து உருண்டை போட்டாட்டு அப்புறம் உருண்டை எல்லாம் வெந்தாவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா காய்கறி நல்லா வெந்துடுச்சு இல்லையா? அதை வேக வச்சு எடுத்துட்டோம். அதனால அது அப்புறம் வந்து இது வந்து நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாது. இந்த மாதிரி அழகாக பால் பாலாக அப்படியே தண்ணியிலே வெந்துடும். நீங்கள் ஆவியில் வேக வச்சு போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம், இல்லை உங்கள் விருப்பம். நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. உருண்டெல்லாம் வெந்துடுத்து பாருங்க. சரி, ஆமாம், உருண்டெல்லாம் வெந்துடுத்து. இப்போ காயை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கடுகு போட்டு இறக்க வேண்டியது. திருமாறிட்டு இறக்கிடலாம் இல்லையா? காய்கறி போட்டுட்டோம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், நான் இப்போவே சொல்லிடுறேன். இப்போ எங்களுக்கு விருப்பம் இருக்கிறதுனால நாங்கள் போட்டுருக்கோம். மோஸ்ட்டாக வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு வெஜிடபிள்ஸ் தேவையில்லை. உருண்டை நல்லா சூப்பராக வெந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதுதான் வந்து நாங்கள் பண்ணுற மெத்தடு. அப்படியே டேரெக்டாக குழம்புல வந்து உருட்டி போட்டுருவோம். இப்போ கொதி வந்துட்டு உருண்டை எல்லாம் வெந்தாச்சு. காய்கறி எல்லாம் போட்டுட்டோம். காய்கறி போட்டாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கடுகு சீரகம் திருமாரி இறக்க வேண்டியது. போட்டுட்டு கடுகு சீரகம் திருமாரி இறக்கிட வேண்டியது தான். சரி, ஓகே. உருண்டை குழம்பு ரெடி. சூப்பர், நல்ல வாசனை வருது. வாவ், நல்லா தல தலன்னு கொதிக்குது. ஆஃப் பண்ணிடலாமா? கடுகு மிளகா திருமாரி அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. எண்ணெயை வச்சு கடுகு, மிளகா, சீரகம் திருமாறலாம். வாசனையாக இருக்கும். சீரகம் எல்லாத்துக்குமே திருமாறலாம். வாவ், எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்க. பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு. சரி, இப்போ ஷார்ட்டாக சொல்லுமா. இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு பண்ணோம் இல்லையா, அது ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்லு எங்களுக்கு. புளி ஊற வச்சேன் இல்லையா, அது புளி கரைச்சி கொட்டிட்டு மிளகாப்பொடி, பெருங்காயம், மிளகாப்பொடி, பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். குழம்பு பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டாட்டு கொதி வச்சு உருண்டெல்லாம் உருட்டி அதில் போட்டு நல்லா பந்து மாதிரி மேலே வந்தோட்டு நம்ம காய் ஏதாவது வேக வச்சா அதையும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கொதி வந்தாட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கடுகு மிளகா சீரகம் தாளிச்சு கொட்டி கறிக்கணும். அவ்வளோதான். நல்லா பருப்பு உருண்டை குழம்பு
நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும் இந்த பருப்பு உருண்டை குழம்பு. எங்கள் மாமியார் பண்ணுவா, நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அம்மா, தேங்க்யூ. பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். It's so beautiful, you and me.